ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் சித்தார்த் ஸ்மார்ட் 16. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சப்ஜி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 4 உருளைக்கிழங்கு இருக்குது. அது நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு, தோல் எடுக்க வேண்டாம், நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம். நார்மலாக சும்மா நம்ம மசிச்சுக்கிறதுனால ஒரு 3 விசில் போதும். இல்லை உங்களுக்கு 5 விசில் வேணும்னா, நல்லா மெத்துன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா 5 விசில் கூட விட்டுக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். இப்போ அதை நீட்டாக தோல் எடுத்துட்டு அதனால் நம்ம மசிச்சு வச்சுக்கலாம். மெத்துன்னு இந்த மாதிரி மேஷர் வச்சு மேஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மேஷ் ஆகிடும். மேஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா வேணும்னா கொஞ்சமாக கடலைப்பருப்பு இல்லைன்னா உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்கு தான். சேர்த்துட்டு கொஞ்சமாக தாளிக்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா நார்மல் சைஸில் ஒரு 3 வெங்காயத்தை சின்னதாக நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்க விடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆனதுனால நார்மலாக வதக்க விடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா நார்மல் சைஸ் தக்காளியை 2 எடுத்து அதையும் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதங்க விடணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நடுவில் வேறு வீடியோ சாங்ஸ் போயிட்டுருந்தேன், அதை வேறு பாட்டு சேர்த்து விட்ருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறமா அந்த பொட்டேட்டோவை நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குக்கரில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சோம்ல, அது வேக வைக்கிறதுக்கு நம்ம குடிக்கிற தண்ணியே சேர்த்து வேக வச்சிங்கன்னா, ஸோ அந்த வெந்த தண்ணியை நம்ம இதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டேட்டோவை வாஷ் பண்ணிவிட்டு விசிலுக்கு வைக்கிறதுனால அந்த தண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குக்கரில் இருந்த தண்ணி எடுத்து இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா விட்டுடலாம். லாஸ்ட்டில் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதிலே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வந்தோன்னே இறக்கிடலாம். 10 மினிட்ஸ் மூடி போட்டு இந்த பாருங்கள், இந்த பதத்தில். இல்லை உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க, அப்பயும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் தக்காளி ஆட் பண்ணாமல், மிளகாத்தூள் ஆட் பண்ணாமல், வெறும் பச்சை மிளகாவை மட்டுமே ஒரு 2-3 சேர்த்துட்டு கீரி அதை ஸ்டஃப்பாக பண்ணிவிட்டு அதை பூரி உருளைக்கிழங்கோட சாப்பிட்லாம். இல்லைன்னா மசால் தோசைக்கு நடுவில் வச்சுக்கலாம். இப்போ இது கூட தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லாயிருக்கும். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. நான் சப்பாத்திக்கு செஞ்சு பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்